ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை நான் செய்கிற இந்த மெத்தடில் செய்யுங்க. திரும்ப திரும்ப செய்வீங்க, அல்டிமேட்டுங்க. பார்க்கலாமா? மஷ்ரூம் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க. இதில் மைதா இல்லைனா கோதுமை மாவில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கலாங்க. பட்டை லவங்கம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ மஷ்ரூமை 2 கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் 2 குழி கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணி சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க, ஆட் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகணுங்க. மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண அந்த அரைச்ச தூளை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போது லிட் போட்டு மூடிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் இருக்கட்டும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போது மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி நிறைய விடும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க, அதிலே குக் ஆகிடும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.